ஸ்ட்ரீட் டாக் பைட்ஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெருசா பேசப்பட்டுட்டு இருந்தாலும், ஒரு சைட்ல வந்து சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் வந்து ஒரு முடிவு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அது வந்து பெட் ஓனர்ஸ்க்கு அண்ட் பெட் டாக்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஆர்டர் வந்து ஒண்ணு பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெட் டாக்ஸ்க்குமே வந்து மைக்ரோசிப் அப்படின்ற அந்த இத வந்து பொருத்தணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மைக்ரோசிப்னா என்ன? அதோட வொர்க் என்ன? அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெட் ஓனர்ஸ் அண்ட் பெட் டாக்ஸ் வந்து எப்படி வந்து இவங்களோட டாக் தான் இது அப்படின்னு சொல்லி இப்போ அது எங்கேயாவது தனியாக போயிடுது எங்கேயாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காலரில் வந்து பெட் ஓனருடைய நேமு அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து இப்போ ஏதாவது ஒரு பெட் டாக் வந்து தொலைஞ்சிருச்சு வழி தெரியாமல் எங்கேயாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை யாராவது பார்த்து அந்த ஓனரை வந்து அது மூலமாக காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஓனர் வந்து அந்த டாக் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த காலரில் வந்து அந்த நேம் அந்த நம்பர் போடுற அந்த விஷயம் வந்து அப்படியே குறைஞ்சு வந்து எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போது ஏதாவது ஒரு டாக் வந்து வழி தெரியாமல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த டாகை வந்து பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இது யாரோட டாகு, இது வந்து எங்கள்கிட்ட தான் சேஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டாகை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து லைக் எவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்காது, ரொம்ப லேட் ஆகும். இந்த லேட் ஆகிற டைமில் வந்து அந்த டாகோட மென்டல் இல்னஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அண்ட் அந்த பெட் ஓனர்ஸோடைய மென்டாலிட்டியுமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றனால இதை வந்து இன்னும் சுலபப்படுத்தணும் அப்படின்றனால நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மைக்ரோ சிப்பிங் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து சில இடத்துல வந்து சில பெட் ஓனர்ஸ் வந்து சில டாக்ஸ்க்கு வந்து மைக்ரோ சிப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் வந்து சென்னை ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெட்டு டாக்ஸுக்குமே வந்து இந்த மைக்ரோ சிப்பிங் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம். அப்படி இதை வந்து மீறப்படுறாங்க அப்படின்னா பெட் ஓனர்ஸுக்கு வந்து 3000 வரைக்குமே ஃபைன் வந்து போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேக்சினேட் பண்ணணும், ரேபிஸ் தடுப்பூசி அப்படின்றத வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு அதில் சில டாக்ஸ் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட் ஓனர்ஸ் அண்ட் பெட் டாக்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மைக்ரோ சிப்பிங் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக் வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த மைக்ரோ சிப் மூலமாக அந்த ஓனரை வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ அந்த டாக் எங்கேயாவது தொலைஞ்சு போகுது அப்படின்னா அந்த சிப் மூலமாக பெட் ஓனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்ளிகேஷன் வந்து அந்த ஒரு சிப்புக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து உங்கள் டாக் வந்து எங்கே இருக்குது வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக டாக்ஸ்க்கு வந்து ஏர்லி வேக்சினேஷன் சொல்லுவாங்க, ரேபிஸ் வேக்சினேஷன் இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்களா, ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கா, இதுக்கு முன்னாடி அதோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே வந்து அந்த சிப்பில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிப்பு வந்து லைக் பேட்ரி பவர் பேக்கப் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்சி கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆஃபீஸ்க்குலாம் போனால் வந்து கார்டை வந்து வச்சா நமக்கு வந்து அட்டனன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜியில் தான் வந்து இந்த சிப் வந்து இயங்குது. ஸோ இதுக்கு வந்து பேட்டரி தேவையில்லை, பவர் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ சிப்பிங் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 50 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி செக் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா தான் வந்து அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்லுவாங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. பெட் ஓனர்ஸ் யாராவது வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்ரோ சிப்பிங் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மூலமாக ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பெட் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இதை சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.